My school name is Chennai Higher Secondary Koyambelu. I am studying 6th standard A section. We are my group members. My team name is Victory One. My project name is Water Surface Cleaning Board. ஒரு நாளைக்கு 48 மில்லியன் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து இந்தியாவில் சேருது. அதுலேருந்து 25% பிளாஸ்டிக் வேஸ்ட் மட்டும் கடலில் போய் சேருது. அது அந்த கடலில் இருக்க மீன்கள்லாம் அது சாப்பிட்றனால அது வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த மீனை வந்து விற்கிறாங்க. அந்த மீனை நம்மளும் சாப்பிட்றனால நம்மளுக்கும் அதே அஃபெக்ட் தான் வருது. வந்து ஏரிகள், குளங்கள், நதிகள், அதாவது துறைமுகங்கள், இந்த மாதிரி எல்லா வாட்டர் பாடிஸ்லையும் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு போடுறாங்க. அதனால அது வந்து அப்படியே மிதக்குது அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம். அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த வாட்டர் சர்ஃபேஸ் கிளீனிங் போர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சுற்றுச்சூழலையும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஹியூமன் ஹெல்த்துக்கும் மீன்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த வாட்டர் சர்ஃபேஸ் கிளீனிங் போர்டு இது வந்து அந்த கடலுக்கு போகிற குப்பைகளை ரொம்ப குறைக்கும். அதனால கடலுக்கு போகிற நீரோட்டம் தடையின்றி இருக்குது. அதுவும் இல்லாமல் தண்ணியில் வாழ்ற மீன், பறவைகள், தாவரங்கள் இது போன்ற உயிரினங்களை இது வந்து காப்பாற்றுது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி போனால் நம்மளோட இயற்கை மறுபடியும் சுத்தமாயிடும். அதுவும் இல்லாமல் இந்த அப்டேட் பண்ணால் இந்த வாட்டர் சர்ஃபேஸ் கிளீனிங் போர்ட் இதை அப்டேட் பண்ணால் ஏஐ மூலமாக மக்கும் குப்பை, மக்காத குப்பை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கலாம். அதுவும் இல்லாமல் மாற்றியுள்ளது மாதிரி இது வந்து வடிவமைப்பு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து எதிர்காலத்தில் இந்த வாட்டர் சர்ஃபேஸ் கிளீனிங் போர்ட் இது வந்து போட்டோட முக்கிய பார்ட்ஸ் எல் ஷேப் மோட்டார் வந்து தான் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து எரிக்கிறது. அது வந்து இந்த பெல்ட் இருக்குல்ல, இந்த எல் ஷேப் மோட்டில் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி பெல்ட் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிசி மோட்டார் தான் போட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல் ஷேப் மோட்டார் இருக்குல்ல, அது வந்து பைப்போட ஃபிக்ஸ் பண்ணி கிளியராக நம்ம வந்து அந்த பெல்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போட்டில் வந்து நம்ம இந்தியன் டெக்னாலஜியை பொறுத்து ஆடியோ நானோ வைஃபை மூலமாக, அதாவது ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட வருங்கால டெக்னாலஜியை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சோலார் சிஸ்டம்ல நம்ம கனெக்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த SIDPக்கு நன்றி, வணக்கம்.